ஓம் நமச்சிவாய. பசு தமிழ் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். 2026 குரு பயிற்சி பலன்கள் எந்தெந்த ராசிகளுக்கு சிறப்பாக இருக்கும், பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் எவை? அப்ப சிறப்பான ராசிகளில் விருச்சிக ராசி, இரண்டாவது ராசி மீன ராசி, மூன்றாவது ராசி கடக ராசி, நான்காம் இடத்தில் மகர ராசி, ஐந்தாம் இடத்தில் மிதுன ராசி, ஆறாம் இடத்தில் கன்னி ராசி. இந்த 6 ராசிகளுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகளில் மேச ராசி, ரிஷப ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி, கும்ப ராசி, துலா ராசி. இந்த 6 ராசிகளுக்கு சில போராட்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள். சிறப்பான ராசிகளின் வரிசையில் விருச்சிக ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் வருவதால் 90% நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மீன ராசி குரு உச்சம் பெற்று தன்னுடைய வீட்டை பார்ப்பதால் இங்கு 85% நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கடக ராசி. அப்ப கடக ராசியிலே குரு உச்சம் பெற்று கடக ராசிக்கு பாக்கியாதிபதியாக இருப்பதால் 80% நன்மைகளை கடக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மகர ராசி. ராசியை குரு பார்த்து கொண்டிருப்பதால் 75% நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி. ராசிக்கு தனஸ்தானத்திலே குரு இருப்பதால் தன வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். 75% நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி ராசி. ராசிக்கு லாபஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பதால் 70% நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மேச ராசி. அப்ப மேச ராசிக்கு 4லே குரு அமர்வதால் வீடுமனை விஸ்தரிப்புகள், வீடுமனை யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்களுக்கு 70% நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷப ராசிக்கு 3லே குரு உச்சம் பெற்று இருப்பதால் 65% நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசிக்கு குரு விரயஸ்தானத்தில் இருப்பதால் இடமாற்ற சிந்தனைகள், வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 65% நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசிக்கு குரு எட்டில் போய் மறைந்து உச்சம் பெறுவதால் 60% நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்ப ராசிக்கு லாபாதிபதி போய் 6ல் மறைவதால் 50% நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துலா ராசிக்கு குரு 10லே வருவதால் 10ல் குரு வந்தால் பதவிக்கு இடர் என்பார்கள். இவர்களுக்கு 50% நன்மைகளை இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள் வழங்கும். என் இனிய பசு தமிழ் ஜோதிட நேயர்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பாருங்கள். மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.